2D என்டர்டைன்மெண்ட் தயாரிப்பில் சா பிரேம்குமார் இயக்கத்தில் கார்த்தி அரவிந்த் சாமியின் அட்டகாசமான நடிப்பில் மெய்யழகன் செப்டம்பர் 27 முதல் உலகமெங்கும். மற்றது இலங்கையினுடைய இந்த இனப்பிரச்சனை தொடர்பாகவும் அவர்கள் ஆரம்ப காலத்தில் ரொம்ப ஒரு இந்த நாட்டில் ஏதாவது ஒரு நல்லது நடக்க வேண்டுமானால் இந்த இனப்பிரச்சனைக்கு ஒரு தீர்வு வேணும். இலங்கையில் சிங்கள அடையாளம், தமிழ் அடையாளம், இஸ்லாமிய அடையாளம் வந்து உருவான காலகட்டம் அதுதான். அப்படி உருவாகும் பொழுது முஸ்லீம்கள், இங்குள்ள முஸ்லீம் இஸ்லாமியர்கள் முதல் 175 ரூபாய்க்கு விற்ற வாங்கின பெட்ரோலை இப்போ 375 ரூபா கொடுத்து வாங்குறோம். எல்லாம் 3 மடங்கு 4 மடங்கு விலை ஏறி இருக்கு. விகடன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் எம்ஏ நுகுமான் சார் இருக்காங்க. சார் யாருன்னா ஈழத்து கவிஞர், தமிழறிஞர், மொழியியல் வல்லுநர், மொழிபெயர்ப்பாளர், அரசியல் விமர்சகர், பல விஷயங்கள் சொல்லலாம். சார் நீங்கள் நம்ம கூட இருக்காங்க. நம்ம நடந்து முடிந்த தேர்தல், இலங்கை தேர்தல் குறித்து, இங்கு உள்ள தமிழர் பிரச்சனை குறித்து பல விஷயங்கள் பேச போகிறோம். வணக்கம் சார். வணக்கம் வணக்கம். ரொம்ப சந்தோஷம் பேசுவது. நம்ம ஒரு அரசியல் கேள்வியிலிருந்து ஆரம்பிச்சிடலாம் சார். நீங்க தீவிரமான இடதுசாரி பின்புலத்துல வந்தவர், இன்னும் நீங்க இடதுசாரியா தான் இருக்கிறதா சொல்றீங்க. இப்போ ஒரு இடதுசாரின்னு தன்னை கிளைம் பண்ணிக்கிறவர் வந்து இந்த நாட்டுக்கு, இலங்கைக்கு ஜனாதிபதியா பொறுப்பேற்றிருக்காரு. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? முதல்ல என்ன ஒரு தீவிரமான இடதுசாரி என்று சொல்றதுல இருந்து ஒரு சின்ன கொஞ்சம் விலகல். நாங்கள் இடதுசாரி ஆதரவாளர்கள், அந்த கண்ணோட்டத்தில் உடையவர்கள். அதை மட்டும் நாம் சொல்லிக் கொள்ள வேண்டேன். ஏன்னா தீவிரமான சொன்னால் அதுக்கு வேற அர்த்தங்கள் வர பார்க்கும். மற்றபடி இப்போது வந்திருக்கிற இடதுசாரி அரசியலை சேர்ந்தவர்கள் தான் அவர் தான் வந்திருக்கிறார். அவங்களுக்கும் கடந்த காலத்தில் அவர்களுடைய கட்சியினுடைய அரசியல் வரலாறு ரொம்ப சிக்கலானது, நெகட்டிவான அனுபவங்கள் இருக்குது. ஆனால் இப்போ அவங்களுக்கு நிறைய மாற்றங்கள் இருக்கிறதா தெரியுது. அப்போ இருக்கிற நிலைமையில உள்நாட்டு வெளிநாட்டு சூழ்நிலைகளை அடிப்படையாக கொண்டு அவர்கள் இயங்குவார்கள் என்று நான் நம்புகின்றேன். அப்போ தீவிரமான பழைய பாங்கின ஒரு ஒத்தப்போக்கில் போக மாட்டார்கள்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் 80க்கு மத்தியில் நடந்த கலவரங்களை, ஜேவிபி செய்த கலவரங்களை மனதில் வச்சு நீங்கள் சொல்கிறது 71 அவர்கள் செய்த அதில் நிறைய இளைஞர்கள் கொல்லப்பட்டார்கள். அதில் அரசாங்கத்தால் கொல்லப்பட்டார்கள். ஒரு 88, 89 காலங்களில் நிறைய பேர் இறந்தார்கள். கிட்டத்தட்ட ஒரு 60,000 பேர்னு சொல்கிறார்கள். அதில் 2 சாரார்லேயும் இருக்குது. அரசு பழி வாங்கினது, இவர்களுடைய ஆயுத வன்முறைகள், 71 ரீசர்கேஷன். அது இவங்க அந்த பின்னணிகள் உண்டு. மற்றது இலங்கையினுடைய இந்த இனப்பிரச்சனை தொடர்பாகவும் அவர்கள் ஆரம்ப காலத்தில் ரொம்ப ஒரு 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 இறுக்கமான கண்ணோட்டத்தை கொண்டிருந்தார்கள். இந்த சுயநிர்ணய உரிமை அல்லது இந்த அதிகார பரவலாக்கல் அதுகளுக்கெல்லாம் எதிராக இருந்தார்கள். 88, 89 அந்த பிரச்சனை வந்ததே இந்திய சார்பான இந்த 13வது திருத்தம் அதுகளுக்கு எதிராகத்தான் அவர்கள் போராட்டங்களை நடத்தினார்கள். ஆனால் இப்போ அதிலிருந்து நிறைய மாற்றங்கள் இருக்குன்னு நினைக்கிறேன். அனுராக மாற திசாநாயகர் லண்டனில் பிபிசிக்கு பட்டியலில் அதுக்கு மன்னிப்பும் கேட்டிருக்காருன்னு நினைக்கிறேன். அதில் பழைய ஜேவிபி அல்ல இப்போது இருப்பது என்று சொல்லலாம். நீங்கள் அப்போ சொல்கிறீங்க. ஆனால் ஒரு 8 மாதங்கள் இருக்கும். அப்பொழுது போய் ஜாஃப்னால, யாழ்ப்பாணத்தில் போய் தமிழ் மக்களை சந்தித்த போதும் அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, ஆரம்பத்தில் நான் 13 சட்டத்திட்டத்தை அமல்படுத்துவேன் என்றோ, இல்லை உங்களுக்கு கூட்டாட்சி செய்வேன் என்றோ உங்களிடம் நான் வாக்கு கேட்க வரவில்லை அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதற்கு பிறகு அவர்கிட்ட சில மாற்றங்கள் தெரிஞ்சது. ஆனால் இன்னும் ஒரு இறுக்கமாக தான் இருக்காருங்கிறதான அது காட்டுது. இல்லை, இருக்கும். அந்த அதில் நிறைய பிரச்சனைகள் உண்டு. அவர்கள் தமிழ் தரப்பு ரொம்ப ஒரு எக்ஸ்ட்ரீம் லைனில் இருக்குது. அதே போல் இவர்கள் இன்னொரு கோணத்தில் இருக்கிறாங்க. அப்போ இது ரெண்டுக்கும் இடையில் ஒரு இது வர வேண்டும். இந்த நாட்டில் ஏதாவது ஒரு நல்லது நடக்க வேண்டுமானால் இந்த இனப்பிரச்சனைக்கு ஒரு தீர்வு வேணும். அது அவர்களும் புரிந்துணர்வோடு செய்வார்கள் என்று தான் நான் நினைக்கிறேன். அதை பொறுத்திருந்து தான் பார்க்கணும். பொதுவான என்ன கண்ணோட்டம் இருக்குன்னா, கம்யூனிஸ்டுகள் மேலே என்ன கண்ணோட்டம் இருக்குன்னா, இவர்கள் எதிர்ப்பு அரசியல் செய்தே வளர்ந்தவர்கள், இவரிடம் நிர்வாக திறன் இருக்காது, இவரால் ஒரு நாட்டை நிர்வகிக்க முடியாது. ஒரு ப்ரொட்டஸ்ட் பண்ணணும், டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணால் இறங்கி வீதியில் இறங்கி போகலாம், பண்ண முடியும். ஆனால் அதையே சரி பண்ணு அப்படின்னு உங்கள் கையில் ஆட்சியில் கொடுத்தால் அதை வந்து நிர்வகிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது.
இவங்களும் கடந்த நீங்களே சொல்லியிருக்கீங்க கடந்த 3 தசாப்தங்களாக பல போராட்டங்கள் செய்து வந்தவர்கள். ஏன் ஏன் ஒரு ரிபல் பாலிடிக்ஸ் செய்து வந்தவங்க தான் அவங்க. ஆனால் அது இது எல்லாம் இப்படி தான். நம்ம ஒரு கொள்கை அடிப்படையில் இது அப்படி இருந்தது, ஆகவே அவங்களுக்கு இது அனுபவம் இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா இது அனுபவம், இதுக்கு ஒரு ஏதோ ட்ரைனிங் எடுத்துக்கொண்டு அரசியலுக்கு வாரதில்லை. அது வரும்போது அவர்களுக்கு அது அதுவும் வரும் என்று தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இது தனியாக பொலிட்டிஷியன் மட்டும் செய்கிறது இல்லையே, அதுக்கு ஒரு நிர்வாக கட்டமைப்பு இருக்குது. அப்போ அதனூடாக போகும்போது அவர்கள் அதுக்குரிய பயிற்சிகளை பெற்றுக்கொள்வார்கள். அப்படி தானே புதுசு எல்லாரும் வர்றாங்க. எல்லாரும் பெரிய அனுபவங்களோட அரசியலுக்குள்ளே வர்றது இல்லையே. வந்து அந்த அனுபவத்தை படித்துக்கொள்ள வேண்டும். சரிங்க. என்னன்னா இங்க என்ன அடையாளங்களை பற்றி பேசலாம். தமிழர்கள் தமிழகத்தில் தமிழ்நாட்டில் தங்களை எப்படி இஸ்லாமியர்கள் தங்களை அடையாளப்படுத்திக்கிறாங்கன்னா, தமிழ் இஸ்லாமியர்கள், உருது இஸ்லாமியர்கள் தமிழர் அப்படிதான் தன்னை அடையாளப்படுத்திக்கிறாங்க. ஆனால் அது இங்கே இந்த தீவு தேசத்துக்கு இலங்கையில் வந்து பார்க்கும் பொழுது மதம் பிரதானமாகவும் இனம் இரண்டாவதும் ஆயிடுது. இப்படி பிரிஞ்சு நிற்கிறாங்கன்னா இங்கே தமிழ் முஸ்லிம்ஸ், தமிழ் இஸ்லாமியர்கள், ஈழத்தமிழர்கள் அப்படின்னு பிரிஞ்சு நிற்கிறாங்க. இந்த பிரிவினை வந்து எப்படி இனத்திற்குள்ளாரே இந்த பிரிவினை எப்படி வந்தது? இல்லை, இனம் என்றது என்ன அடிப்படையில் வருது? மொழி மட்டும் அல்ல, ஒவ்வொரு காரணங்களால் அந்த இன அடையாளங்கள் ஒவ்வொரு படும். லெனின் வரையறதுக்கு படி ஒரே நிலப்பரப்புல அது இன அடையாளம்ன்றது நம்ம கிரியேட் பண்ணி கொள்றதா. அடையாளம் அப்படிதானே, உங்களுடைய அடையாளம் எனக்கு ஒரு பன்முகப்பட்ட அடையாளங்கள் உண்டு. அது அந்த சந்தர்ப்பத்துக்கு ஏற்ப அந்த அடையாளங்கள் முன்னுக்கு வருது. இப்போ இன அடையாளம் என்பது அந்த மாதிரி ஒன்று, நம்ம இட் இஸ் கன்ஸ்ட்ரக்டட், நாம உருவாகிக் கொள்வது. அதுக்கு பல வரலாற்று காரணங்கள் எல்லாம் இருக்கும். இப்போ மொழிதான் இனத்தினுடைய அடையாளம் என்று நாம சொல்ல முடியாது. அப்படி இருக்கு, அப்படியும் இருக்குது. மதம் இன அடையாளமாக வருது, நிறம் இன அடையாளமாக வருது, பல்வேறு இதுகள் வரலாம். அது சம்மந்தமாக நான் ஒரு புத்தகமே எழுதிக்கிறேன், அந்த முஸ்லீம் ஐடென்டிட்டிஸ், ஸ்ரீலங்கன் முஸ்லீம், அது சம்பந்தமாக. அதில் என்ன பிரச்சனைனா, இலங்கையில் தமிழர்கள், இஸ்லாமியர்கள், இந்துக்கள், இவர்கள்லாம் ஒரு மொழியை பேசுகிறார்கள், தமிழை தாய்மொழியாக கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அரசியல் ரீதியில் இவர்களுக்குள்ள வேறுபாடு இருக்கு. இது 19ஆம் நூற்றாண்டின் நடுப்பகுதியில் பிற்பகுதியிலிருந்து வருது. இந்த இலங்கையில் சிங்கள அடையாளம், தமிழ் அடையாளம், இஸ்லாமிய அடையாளம் என்று உருவான காலகட்டம் அதுதான். அப்படி உருவாகும் பொழுது முஸ்லீம்கள், இங்குள்ள முஸ்லீம் இஸ்லாமியர்கள் தங்களை மொழி அடிப்படையில் ஒரு இனமாக பார்க்கவில்லை. அவர்களுக்கு அந்த காலத்தில் வந்து எலிட்ஸ், அந்த படித்த உயர் வர்க்கத்தினருக்கு வேறு அரசியல் அபிலாஷைகள் இருந்தன. அந்த அடிப்படையில் அவர்கள் தங்களை தனி எடுத்துக்கொண்டார்கள். அப்போ அது மத அடிப்படையில் நாங்கள் இஸ்லாமியர்கள், நாங்கள் தமிழர்கள் அல்ல. ஆனால் அதே காலத்தில் இப்போ பொன்னம்பலம் ராமநாதன் என்ற ஒரு முக்கியமான அவர் இருந்தார். அவர் தான் முந்தி இந்த பிரதிநிதியாக இருந்தார், எல்லாருக்கும் உரிய ஒரு ஸ்டேட் கவுன்சில் எல்லாருக்கும் உரிய பிரதிநிதியாக இருந்தார். அப்போ அவர் சொன்னார், இல்லை முஸ்லீம்கள் என்று அவங்க மதத்தால் தான் வேறுபட்டது, அவர்கள் தமிழர்கள் தான், மதம் மாறிய தமிழர்கள். அப்போ அதுக்கு பெரிய எதிர்ப்பெல்லாம் வந்து இப்போ இந்த மாதிரி ஒரு நீண்ட வரலாறு உண்டு இருக்கு. அப்போ இங்கே இலங்கையில் இப்போ தமிழ்நாட்டின் நிலைமை வேறு, இலங்கையில் உள்ள நிலைமை வேறு. தமிழ்நாட்டு முஸ்லீம்கள் தங்களை தமிழர்கள், இஸ்லாமிய தமிழர் என்று சொல்வார்கள். இங்கு உள்ள முஸ்லீம்கள் அவ்வாறு சொல்ல விரும்பவில்லை, தாங்கள் இஸ்லாமியர்கள், முஸ்லீம்கள் என்று தான் சொல்கிறார்கள். அப்போ அந்த அடையாளம் அவர்களுக்கு அதுதான் அவருடைய பொலிட்டிக்கல் சர்வைவலுக்குரிய அடையாளமாக இருக்குது. அப்போ அதை புரிஞ்சு கொள்வது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதை கொஞ்சம் அந்த வரலாற்று சூழலோடு சேர்த்து புரிந்து கொள்ள வரும். இந்த ஃப்ளாட்டாக நான் கேட்கணுன்னா, ஒரு இஸ்லாமிய நாடாக இந்தியா வந்து சுதந்திரம் அடைகிறப்ப பிரிவினையில் பாகிஸ்தான் இந்தியான்னு பிரியுது. பங்களாதேஷ் வந்து பாகிஸ்தான் கூட இருக்கு. ஆனால் சிறிது காலத்திலேயே மொழி உணர்வு, இன உணர்வு ஏற்பட்டு தான் அந்த நாள் பாகிஸ்தான் வந்து வங்கதேசமாகவும் இங்கே பாகிஸ்தானும் பிரியுது. சர்வதேச மொழி தானையா எல்லா இடத்துலையும் அப்படி இல்லை. எல்லா நாடுகள்லையும் மொழி தான் இதை தீர்மானிக்கின்ற ஒரு இதாக இல்லை. பல இடங்கள் மதமும் இல்லை அப்படியும் இப்போ பாகிஸ்தானில் எடுத்துக்கொண்டீங்கன்னா, பாகிஸ்தானில் பெரும்பாலானவர்கள் இஸ்லாமியர்களாக இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் தங்களை வெவ்வேறு இன அடையாளங்களாக பார்க்கிறார்கள். இஸ்லாம் தான் ஒரு 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 அடையாளமாக இருந்திருந்தால் பாகிஸ்தானும் பங்களாதேஷும் ஒன்றா இருந்திருக்கணும். இல்லை, அவர் பிரிந்தார்கள், மொழி அடிப்படையில் வேறு காரணங்களால் பிரிந்தார்கள். அப்போ இதை நீங்கள் பொதுவாக உலக
இதில் உள்ள இந்த அடையாள அரசியலை நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுக்குள்ள நிறைய சிக்கல்கள் பிரச்சனைகள் உண்டு. திஸ் இஸ் அ கன்ஸ்ட்ரக்டட் இந்த இமேஜின் கம்யூனிட்டிஸ் என்ற ஒரு நூல் இருக்குதானே, அதில் அவர் தான் சொல்லிட்டார், நாங்கள் இதை கற்பனை பண்ணிக்கொள்வோம், கற்பனை சமூகங்கள்லாம் வெவ்வேறு அரசியல் அபிலாசைகள் அடிப்படையில் நாம் பிரித்து கொள்கின்றோம். இப்போ இலங்கையில் முஸ்லீம்கள் தங்களுடைய மொழி அடையாளத்தை நிராகரித்து மத அடையாளத்தை தங்களுடைய இன அடையாளமாக கொண்டு விட்டார்கள். அப்போ இங்கே மதம் என்பது இவர்களுடைய இனத்துவ அடையாளமாகவும் மத அடையாளமாகவும் இருக்குது. அப்படி தான் நாங்கள் எடுக்க வேண்டும். தமிழ்நாட்டில் அப்படி இல்லை. இஸ்லாமியங்கள் வழி இன்ப தமிழங்கள் மொழி என்று அவர்கள் சொல்லுகிறார்கள் கூட்டத்தில். இங்கே இவர்கள் இஸ்லாமிய தமிழர் என்று சொல்வதை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏன்னா புலிகள் மற்ற அவர்கள்லாம் இஸ்லாமிய தமிழர் என்று தான் இதை ஒன்றிணைக்க பார்த்தார்கள். ஏன்னா இங்கே கிறிஸ்தவர்கள் தங்களை தனியே வேறுபடுத்துவதில்லை. சிங்களவர்கள் அந்த மாதிரி தான் தங்களை சிங்கள கிறிஸ்தவர்கள் தங்களை வேறாக சிங்களவர்கள் என்று அடையாளப்படுத்துகின்றார்கள். இது ஒரு பிக்குலிய ஒரு சிச்சுவேஷன், முஸ்லீம்களுடைய சிச்சுவேஷன். விளக்க முடியுமா ஏன் பெக்குலியர் சிச்சுவேஷன்? இதுதான் நான் சொன்னேன், இது அந்த அரசியல் இதுலேருந்து வருது. 19ஆம் நூற்றாண்டின் நடுப்பகுதியிலிருந்து இலங்கையில் இந்த அடையாள அரசியல் உருவான காலத்திலிருந்து இது டெவலப் பண்ணி வந்திருக்கு. அதை கொஞ்சம் விரிவாக பார்க்கணும் என்றால் நான் என்னுடைய அந்த ஸ்ரீலங்கன் முஸ்லீம்ஸ் எத்னிக் ஐடென்டிட்டி வித்தின் கல்ச்சரல் டைவர்சிட்டி என்று நான் ஒரு புத்தகம் எழுதிய சம்பந்தமாக எப்படி இந்த இவர்கள் ஒரு இன உருவாக்கம் எப்படி நடந்தது அதை புரிஞ்சு கொள்வது கொஞ்சம் கஷ்டமாக, வெளியிருந்து வர்றவங்களுக்கு இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஆனால் இங்கே உள்ள நிலைமை அவ்வாறு தான் இருக்கிறது. தட்ஸ் தி ப்ராப்ளம். வடகிழக்க ஒன்றிணைத்து ஒரு தனி தேசமாக கேட்ட பொழுது உங்கள்கிட்ட கிழக்கிட்ட வந்து இந்த கலந்து ஆலோசனையும் செய்யாம வடக்கு ஆதிக்கம் செலுத்தி கேட்டுட்டாங்கிற மன வருத்தம் வந்து கிழக்குல இருக்கா? கிழக்கில் பொதுவாக கிழக்கில் உள்ள முஸ்லீம்கள் மத்தியில் அந்த இது இருக்குது. இது அவர்கள் இந்த இணைவு வடகிழக்கு இணைப்பை அவர்கள் விரும்பவில்லை. ஏனென்று சொன்னால் அவர்கள் நினைக்கிறார்கள் தாங்கள் இது இணைக்கப்படும் போது நாங்கள் மேலும் சிறுபான்மையில் ஆகிவிடுவோம், அப்புறம் தமிழ் ஆதிக்கத்துக்குள்ளே நாங்கள் வந்து விடுவோம். இப்போ இந்த இலங்கையின் பிரச்சனையும் அதுதானே. இப்போ யார் ஆதிக்கம் செல்லுது, எங்கள் சிறுபான்மை பெரும்பான்மை விழுங்க பார்க்குது, எல்லா இடத்துலையும் நடக்குது, ஒரு கிராமங்கள்லேயும் அது நடக்குது, அடிப்படையில் நடக்குது. அப்போ அந்த பிரச்சனையில் அவர்களுக்கு அந்த ஒரு சைக்காலஜிக்கல் ஃபியர் இருக்குது. அதனால் அவர்கள் அந்த வடகிழக்கு இணைப்பை விரும்பவில்லை. இப்போ இன்னொரு வகையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு காலத்தில் தமிழர்கள் கிழக்கில் பெரும்பான்மையாக இருந்தார்கள் என்று சொல்லலாம் பழைய இது. ஆனால் இந்த குடியேற்ற திட்டங்கள் அதுகளுக்கு பிறகு இன்றைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா சிங்களவர் கிழக்கில் முஸ்லீம்கள் சிங்களவர் தமிழர் அந்த அடிப்படையில் அந்த அந்த டெமோகிராஃபி இருக்குது. அப்போ சிங்களவர்கள் முஸ்லீம்கள் சேர்த்திங்கன்னா தமிழர்கள் அங்கு குறைந்த சிறுபான்மையாக இருப்பார்கள். ஸோ இந்த பிரச்சனை இருக்கிறதுனால இணைப்பவர்கள் விரும்பவில்லை. அதை உங்கள் அந்த 13ஆவது திருத்தத்திலேயே அது தற்காலிகமான இணைப்பாக தான் கொண்டு வந்தார். பிறகு ஒரு ரெஃபரண்டம் வைத்து கிழக்கில் உள்ளவர்கள் அதை விரும்பினால்தான் பெர்மனண்டாக இணைக்க வேணும்னு சொன்னார். அது இல்லாமல் இருந்து பிறகு இந்த ஜேவிபியினுடைய தலையீட்டினால தான் சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் ஃபைல் பண்ணி அது பிரிக்கப்பட்டது. அப்போ அது ஆரம்பத்திலேயே அந்த இணைப்பு என்பது அந்த மாதிரி தான் உருவானது. புரியுது. நான் நினைக்கிறேன் என்றால் இலங்கையில் ஒரு தீர்வு செப்பரேட் ப்ரொவின்சியல் கவுன்சில் வித் மேக்சிமம் ஆட்டோனமி, அந்த பாலிசியை அவங்க எல்லாரும் அக்செப்ட் பண்ணுறாங்க என்றால் இந்த பிரச்சனையை கொஞ்சம் தீர்க்கலாம். தனித்தனி ப்ரொவின்சியல் கவுன்சில், ஆனால் உச்சபட்சமான சுயாதீனம், அதிகார பரவல். இந்தியாவில் இருக்க ஸ்டேட் ஸ்ட்ரக்சர் நீங்கள் சொல்கிறீங்க. இது உண்மையாகவே இந்த ஸ்ட்ரக்சர் வரும்பொழுது இவர்கள் கொண்டு வந்த திருத்தம் இந்தியாவினுடைய ஃபெடரல் சிஸ்டத்தை கொப்பி பண்ணி தான் அங்கே கொண்டு வந்தாங்க. அது நீங்கள் கவனமாக பார்த்தீங்கன்னா தெரியும். ஆனால் என்ன செய்தாங்கன்னா அந்த இதை முழுக்க இம்ப்ளிமெண்ட் பண்ணவில்லை. அதாங்க கேட்க வரீங்க. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா நில உரிமை வந்து இன்னும் அந்தந்த மாநிலங்கள்ட்ட அந்த தான் இருக்கு. ஆனால் இங்கே வந்து அப்படி இல்லை. அதான் இப்போ அவர்கள் கேட்குறதுன்னா எங்களுக்கு இந்த காணி உரிமை போலீஸ் அதிகாரம் ரெண்டையும் தர வேணும்னு சொல்லி தமிழ்நாட்டில் இருக்கிற உங்களுடைய இது இருக்குது. மாகாண அரசுகளுக்கு தான் போலீஸ் இருக்குது, இராணுவம் தான் மத்திய அரசு இருக்குது. அப்போ அந்த சிஸ்டம் தான் நாங்கள் அந்த யாப்பில் இருக்குது. ஆனால் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணலை. இப்போ சொல்லி வந்தாங்கள் தான் அரசாங்கம். இப்போ நாங்கள் பதவிக்கு வந்தால் இப்போ 13+ என்று சொன்னார் ஒருவர். இதை கம்ப்ளீட்டாக நாங்கள் முழுமையாக இது பண்ணுவோம்ன்றாரு. பிறகு அப்படி அதில் எல்லா மாற்றங்கள் வந்துட்டு
இப்போ ஒரு பிரிஞ்சு கொண்டு இருக்கிறாங்க எல்லாரும். சில இல்லையா? சில ஆண்டுகளுக்கு முன் எழுதிய ஒரு கட்டுரையில வந்து சில்வாவோட ஒரு வாக்கியத்தை கோடிட்டு காமிச்சிருந்தீங்க. ஒன் லாங்குவேஜ், டூ ஸ்டேட்ஸ், டூ நேஷன்ஸ், 2 நேஷன்ஸ், டூ லாங்குவேஜ், ஒன் நேஷன் 1 நேஷன். அப்படிங்கிறது. யா இங்க எப்படி இருக்கு? இப்ப நிலைமை எப்படி இருக்கு? இல்லை இதே 1950s இந்த சிங்கள ஒன்லி என்ற அந்த சிங்கள மட்டும் அரசியல் மொழி என்ற சட்டம் அந்த அந்த இது வந்த காலத்தில் தான் கொல்லிநாடு சில்வா என்றவர்கள் இந்த இடதுசாரிகள் அதை பேசினாங்க. ஏன்னா எல்லா 2 மொழிகளும் அரசியல் மொழிகளாக இருக்க வேணும் என்று பேசினார்கள். ஆனால் பண்டாரநாயக அரசுக்கு வரும்போது அவர் ஒரு குறுக்கு வழியை கையாண்டார். பவரை கைப்பற்றதுக்கு சிங்களம் மட்டும் கொண்டு வருவேன், 24 மணி நேரத்தில் நான் சிங்களம் மட்டும் அரச ஆட்சி மொழியாக கொண்டு வருவேன். அது ஒரு பெரிய ஒரு திருப்பமாக சிங்கள மக்கள் எல்லாம் வாக்களித்தார்கள். அதில் தான் வந்தது அந்த நேரம். ஆனால் இப்போ 87 88ஆம் ஆண்டு அந்த வந்த அரசியல் சீர்திருத்தத்துக்கு பின்னர் மொழி தமிழ் ஒரு ஒஃபிஷியல் லாங்குவேஜ் அங்கீகரிக்கப்பட்டது. அப்போ இலங்கையில் இன்றைக்கு 2 ஒஃபிஷியல் லாங்குவேஜஸ் உண்டு, தமிழும் சிங்களம். ஆங்கிலம் இணைப்பு மொழியாக இருக்குது. அப்போ இப்போ யாப்பு ரீதியாக அந்த பிரச்சனை இல்லை. நடைமுறையில் சில பிரச்சனைகள் உண்டு. அதே இந்த பல இடங்களில் இந்த மொழி 2 மொழியும் தெரிந்தவர்கள் இல்லை. அந்த அப்போ அதுக்கு நிறைய இப்போ நீண்ட காலமாக பல திட்டங்களை கொண்டு வந்து மும்மொழி கல்வியை கொண்டு வர வேணும் என்ற பிரச்சனைலாம் வந்திருக்குது. ஆனால் அது முழுக்க சாத்தியமாக இல்லை பெரும்பாலும். ஆனால் இப்போ அவர் புதிய ஜனவரி சொல்கிறார் தான் மொழி உரிமையை கொடுப்போம் எல்லா இடத்துலையும், எங்கே அந்தந்த மொழியில் தங்களுடைய கடமையாற்றக்கூடிய வாய்ப்புகளை நாங்கள் செய்வோம் எல்லாம் சொல்லியிருக்கிறாரு. அதில் சில பிரச்சனைகள் உண்டு. ஏன்னா இப்போ சிங்களம் மட்டும் தெரிந்த உத்தியோகத்தர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். அப்போ அங்கே போய் தமிழ் தெரிந்தவர்கள் தங்களை சமாளித்து கொள்வது கஷ்டமாக இருக்கும். இது நடைமுறை பிரச்சனை. இதுக்கு ஒரு நீண்ட ஒரு திட்டத்தின் அடிப்படையில் கொண்டு வர வேணும். அதை இப்போ முந்தைய பழைய ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அவருடைய காலத்தில் ஒரு திட்டத்தை அமல்படுத்தார். 3 லாங்குவேஜ் பாலிசி ஒன்றை கொண்டு வந்தார், ட்ரைலிங்குவல் ஸ்ரீலங்கான்னு. ஆனால் அது பிறகு கைவிடப்பட்டு போச்சு. அது ஆனால் அதை ஒரு உணர்வோட ஒரு புரிந்துணர்வோடு அந்த இதுகளை கொண்டு வந்தால் இந்த பிரச்சனைகளை தீர்க்கலாம். ஜனாதிபதி தேர்தலில் வந்து ஏக்கடி வந்து பெரும்பான்மை பெற்றிருக்காரு. இதே போக்கு இன்னும் 2-3 மாதங்களை வர நாடாளுமன்ற தேர்தல் நீங்கள் கணிக்கிறீங்களா? அதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். வேண்டால் இப்போ அவர் மக்கள் பொதுவாக பெரும்பாலான சிங்கள மக்கள் ஒரு மாற்றம் வேணுமென்னு நினைக்கிறாங்க. இப்போ அதனால தான் அனுராகுமார ஒரு ஜனநாயக ஒரு வாக்களித்திருக்காங்க 42%. ஏன்னா அவர் 2019 அவர் 3% தான் எடுத்தார். 4 லட்சத்து சுற்றம் வாக்குகள் எடுத்தார். இப்போ திடீர்னு 56 லட்சத்துக்கு போயிருக்குது. அப்போ இது ஒரு பெரிய பாய்ச்சல், ஒரு பெரிய மாற்றம் நடந்திருக்குது இந்த 5 ஆண்டுகளுக்குள்ள. ஒரு பெரிய இது அதுக்கு பல காரணங்கள் உண்டு. நாட்டினுடைய பொருளாதார நிலைமைகள் எல்லாம் இருக்குது. அப்போ ஜனங்களுக்குள்ள ஒரு மாற்றம் வேணும் என்ற ஒரு இதுக்கு பாரம்பரிய கட்சிகள்லாம் அவர்களுக்கு அவ்வளோ பெரிய நம்பிக்கை இல்லை. அப்போ புதுசாக ஏதாவது வர வேணும்னு நினைக்கிறாங்க. இப்போ உடனடியாக இந்த தேர்தல் நடக்குமா இருந்தால் 2 மாதத்துக்குள்ள இந்த அலை ரிஃப்ளெக்ட் பண்ணுமென்னு தான் நான் நினைக்கிறேன். ஒரு பெரிய ஒரு அறுதி பெரும்பான்மையோடு வராவிட்டாலும் ஒரு கணிசமான அளவு சீட்ஸுகள் எடுத்துக்கொண்டு வருவார்கள். சில வேளையெல்லாம் ஒரு பெரும்பான்மை வரலாம், அறுதி பெரும்பான்மை. அது இப்போதைக்கு சொல்ல முடியலை. ஆனால் இது அந்த இனி அடுத்த எதிர்கட்சிகளுடைய நிலைப்பாடு அது எல்லாம் பொறுத்து இருக்குது. அரசியலில் எப்போதும் ஒரு நீங்கள் எக்ஸிஸ்டிங் பார்ட்டிஸ் மேலே நம்பிக்கை எல்லாம் போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறீங்க. ரணில் வந்து ஒரு கடனில் தத்தளிச்சிட்டு இருந்த ஒரு தேசத்தை வந்து மீள்கட்டமைப்பு பண்ணியிருந்தார். அது ஒரு மித்துன்னு தான் நான் நினைக்கிறேன். அது அவரும் சொல்லார், அவரோட கட்சிக்காரங்களும் அதை இது பண்ணிருந்தாங்க. அது ஒரு மாய அப்படி ஒன்றும் நடக்கலை. என்ன நடந்திருக்கு, பெட்ரோல் டீசல் பெட்ரோல் இதுக்கு வந்திருக்கு, அதுக்கு கியூ இல்லாமல் போயிருக்கு. அது எப்படி வந்தது? டெப்ட் கடனில் அது வந்தது. மற்றபடி ஒன்றும் நடக்கலை. அதாவது எரிபொருளுக்கு நின்ற கியூ இல்லாமல் இருக்கு. இப்போ முந்தைய விட 4 மடங்கு விலை கொடுத்து வாங்குறோம் நாங்கள். அதை
முதல் 175 ரூபாய்க்கு விற்ற வாங்கின பெட்ரோலை இப்போ 375 ரூபா கொடுத்து வாங்குகின்றோம். எலக்ட்ரிசிட்டி அந்த மாதிரி எல்லாம் 3 மடங்கு 4 மடங்கு விலை ஏறி இருக்குது. அதை வச்சு தான் அரசாங்கம் வேற ஒன்றும் இல்லை. அதெல்லாம் மக்களில் வந்துடுறங்கிச்சு. பொதுமக்களுக்கு சாப்பிட வழி இல்லை. 3 நேரம் சந்தோஷமாக சாப்பிட்றதுக்கு வழி இல்லை. சாதாரண அன்றாடம் உழைத்து வேலை செய்வார். தட் இஸ் ப்ராப்ளம். இப்போ 3 மடங்கு பொறுமதி இந்த விலை கூடியிருக்கு. அதாவது பணத்தினுடைய பொறுமதி ரொம்ப குறைந்திருக்கு. இப்போ 100 ரூபாண்டா இப்போ 30-35 ரூபாட பொறுமதி தான் இருக்கு. அப்போ அவர் அதை ஒன்று அது இது மட்டும்தான் அது நடந்த விஷயம். வேற ஒன்று எனக்கு எல்லாம் ஸ்டெபிள் ஆகிட்டு அது இதுன்னு சொல்லலாம். அதெல்லாம் கடன் தான். சரிங்க, நமக்கு கொஞ்சம் இலக்கியத்துக்கு போகலாம். நீங்கள் ஒரு அரபு இலக்கியத்தை வந்து தொடர்ந்து அவதானிச்சுட்டு வரவர் பாலஸ்தீன கவிதைகளை வந்து தமிழில் மொழிபெயர்த்திருக்கீங்க. இப்பொழுது பாலஸ்தீனில் நடந்துட்டு இருக்கு, கடந்த சில மாதங்கள் நடந்துட்டு இருக்கிறது, கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக போகுது. அதை பற்றி கொஞ்சம் பேச முடியுமா? இல்லை, இது ஒரு ரொம்ப அநியாயமான ஒரு நிகழ்வு தான். இதை உலகமெல்லாம் பார்த்து கொண்டு இப்போ 40,000-50,000 ரூபாய் ஆயிரத்துக்கு இப்போல மக்கள் அழிஞ்சிருக்கா. முழு அந்த காசா முழுக்க தரமட்டமாக்கப்பட்டிருக்கு. அதெல்லாம் இருக்குது. ஆனால் இன்னும் இஸ்ரேல் இந்த தாக்குதல் நடத்தி கொண்டே இருக்கு. வேணா பயங்கரவாதத்துக்கு எதிராக போராடுறேன்னு சொல்கிறான். அப்போ இது ஒரு பைத்தியம் இருந்தால் அவன் தான் பெரிய பயங்கரவாதிகளாக இருக்கலாம். இனசென்டான சனங்களை கொண்டு குவித்து கொண்டு ஹமாஸ் அவங்களால் ஒன்றும் செய்ய முடியலை. அப்போ சனங்களை கொள்கிறாங்க. இது பெரிய அநியாயம். அதாவது அவர் நான் ஒரு கவிதையும் எழுதினேன் இதை பற்றி. அந்த நேரத்தில் அவர் சொல்கிறாரு, நெதன்யாஹு, நாங்கள் இது நாகரிகத்துக்கும் காட்டுமிராண்டிகளுக்கும் இடையிலான யுத்தம் சொல்லி. யார் நாகரிகவாதிகள், யார் காட்டுமிராண்டியர்? உலகத்துக்கு தெரிய ஒன்றுமே. உலகம் முழுக்க ப்ரொடெஸ்ட் பண்ணுது. அப்போ அதில் யுஎன்ஓ, சர்வதேச நீதிமன்றம் எல்லாம் தீர்ப்பு எல்லாம் வழங்கியிருக்கு. ஆனால் இவங்கள் எதையும் சட்டை செய்யாத ஒரு நிலைமையில் அந்த செய்து கொண்டிருக்கிறார். இது பெரிய அக்கிரமம். இதை நினைச்சா நமக்கு தூக்கம் வராது ராத்திரி. அந்த மாதிரியான ஒரு நிலைமை இருக்குது. அதில் ஏதாவது மாற்றம் வேணும். எப்படி மாற்றம் வரப்போகுதுன்னு தெரியல. ஏன்னா இதில் அரபு நாடுகளும் சும்மா ஒரு 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 பூச்சாண்டி காட்டுற மாதிரி அவங்களுக்கு உதவி செய்து கொண்டு தான் இருக்கிறாங்க. தட் இஸ் ப்ராப்ளம். இப்போ அது நிப்பாடப்பட வேண்டும். பாலஸ்தீன மக்களுக்கு அவர்களுடைய உரிமை வழங்கப்பட வேண்டும். அவர்கள் தங்களுக்கு உரிய சுய ஆட்சியை பெற வேணும். ஏன்னா இது அவர்களுடைய பூமி. நீங்கள் வந்தேறி பிடிச்சவங்க தானே 48 வரையும். இது அங்கே பெரும்பாலான வாழ்ந்த அரபுகள், இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் யூதர்களும் கொஞ்சம் பேர் இருந்தாங்க. 35க்கு பிறகு தான் அது வந்தது. இவ்வளவு வந்து 48 முழுக்க அவங்க கேப்சர் பண்ணாதுக்கு அமெரிக்கா, பிரிட்டன் எல்லாம் உதவியாக இருந்தது. அப்போ இது பலாத்காரமாக பிடித்த ஒரு இடம். அவங்களுக்கு ஒரு லெஜிட்டிமேசி இல்லை. ஆனால் இப்போ அவன் என்ன சொல்கிறான்டால், தன்னோட உரிமைக்காக போராடுறவன் பயங்கரவாதி என்றான். நாட்டை பிடிச்சவன் தான் உரிமைக்காக, எனக்கு அது லெஜிட்டிமேசி இருக்குது, இதுன்றது என்னை பாதுகாக்கிறதுக்கு சகல உரிமையை கொண்டு கொண்டு அமெரிக்கன்காரன் சொல்லலாம், இஸ்ரேல் தானே பாதுகாக்கிறதுக்கு இதுக்கான்னு சொல்லி. இது எப்படி வரும்? இதுக்கு சர்வதேச ஒரு நியாயமும் இல்லை இதுக்கு. சரி, கடைசி கேள்விங்கய்யா. நீங்கள் தமிழகத்து எழுத்தாளர் கவனிக்கிறீங்களா? உங்களுக்கு பிடித்த எழுத்தாளர் யார்? கடைசியாக படித்த புத்தகம் என்ன? சமீப காலத்தில் நான் அதிகமாக படிக்கலை. ஆனால் எனக்கு தமிழ்நாட்டில் பல எழுத்தாளர்கள் எனக்கு நண்பர்கள் பலரை எனக்கு பிடிக்கும். பழைய தலைமுறையை சேர்ந்தவர்கள் எனக்கு சுந்தராமசாமி, அசோகமித்திரன், ராஜநாராயணன் அவர்களில் எனக்கு ரொம்ப ஈடுபாடு உண்டு. பின்னுக்கு இப்போ புதுசாக பலர் எழுதுகிறார்கள். அவர்களை நான் கொஞ்சம் கொஞ்சம் வாசிக்கிறேன். இப்போ பழைய முந்திய போல அதிகமாக வாசிக்கிறது குறைய போச்சு, வேறு இது காரணமாக. அதனால் தமிழ்நாட்டிலேயும் இலங்கையிலேயும் இப்போ ஒரு புதிய தலைமுறை நிறைய வந்திருக்கிறார்கள், எழுதுகிறார்கள். அதை நாம் பார்க்க வேணும் என்று தான் நான் நினைக்கிறேன். நன்றிங்கய்யா. வணக்கம். 2D என்டர்டைன்மெண்ட் சூர்யா ஜோதிகா தயாரிப்பில் பிரேம்குமார் இயக்கத்தில் கார்த்தி மற்றும் அரவிந்த் சாமி நடிக்கும் மெய்யழகன் செப்டம்பர் 27 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில்.